ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஆசிபா யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி முஸ்லீம் வீட்டு நெய் சாப்பாடு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீட்டில் செஞ்ச பிரியாணி தூள் வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி, 3 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கீறி எடுத்துக்கோங்க. இதுதான். இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் பிரியாணி பொடி வீட்டில் செஞ்சது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடை மசாலாவாக இருந்தால் 1 டீஸ்பூன் உங்கள் உரப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு உலக்கில் 1.5 உலக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 உலக்கு தண்ணி சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அளந்து வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, 3 படி, அந்த தண்ணியை சேர்த்து ஒரு கிளறி தேவைக்கேற்பமானி உப்பு சேர்த்து 1.5 உலக்கு அரிசியை களைஞ்சி வச்சு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு குக்கரை மூடி 1லேருந்து 2 விசில் வச்சு தம்மில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் குக்கரை இறக்கி வச்சுட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலிருந்து கீழ் வாக்கில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தம்மில் இருந்துச்சு இல்லையா, அதனால் 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மேலிருந்து கீழ் வாக்கில் நல்லா கிளறி தயிர் பச்சடி, முட்டை வச்சு பரிமாறினால் சுவையான பாய் வீட்டு நெய் சாப்பாடு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்